லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஃபேர் நீட்டா பேண்ட் நீட்டான்னு பார்க்கும்போது ஃபேர் நீட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேண்ட் நீட்டுன்றது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியாது. ஏன்னா 7.5 வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய 7.5 ரிசர்வேஷனில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ பேண்ட் நீட்டுன்றது சரி வராதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஃபேர் நீட் ஓகே. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டு மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான மருத்துவ சேர்க்கை ஆணை வழங்கும் விழா சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் நடைபெற்றது. சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். போட்டித் தேர்வு என்பது நம்மளோட ஐக்கியூ மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறோம், அதை தாண்டி நம்மளோட மன வலிமையும் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுது. என்னதான் நல்லா படித்தாலும், நம்ம என்னதான் நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், மன வலிமை இல்லைன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா, அந்த கடைசி நேரத்தில் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த துணிவு இல்லாமல் நிறைய மாணவர்கள் அந்த தேர்வு நேரத்தில் பதட்டத்தில் அவங்க முழு பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டு வர முடியாமல் ஒரு சூழலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் என்ன இந்த நிகழ்வு சிறப்புனா, நம்மளுடைய டிவிகே அரசு அமைஞ்சு முதல் கலந்தாய்வு, அதன் சார்பாகவும் டிவிகே அரசின் சார்பாகவும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த கவுன்சிலிங்கில் இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக பொது பிரிவில் நம்ம கவுன்சிலிங் நடக்குது. ஆஃப்லைனில் இந்த மாதிரி நேராக பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடு 7.5% உள் ஒதுக்கீடில் இருக்கிற இடங்கள் மற்றும் அந்த சிறப்பு பிரிவினர், விளையாட்டு பிரிவு, எக்ஸ் சர்வீஸ்மென், அப்புறம் உடல் ஊனமுற்றோர், அந்த பிரிவில் இன்றைக்கி நேரில் நம்ம கலந்தாய்வு பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா விளையாட்டு பிரிவில் மொத்தம் 15 இடங்கள் நம்ம இன்றைக்கி கலந்தாய்வின் மூலமாக இன்றைக்கி படிப்பு ஆணைகளை நம்ம கொடுக்குறோம். அதில் 13 MBBS மற்றும் 2 பல் மருத்துவம், அதாவது மாதிரி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், எக்ஸ் சர்வீஸ்மென், அதில் பார்த்திங்கன்னா 10 MBBS கோர்ஸும் ஒரு பல் மருத்துவ கோர்ஸுக்கான ஆணைகளும் நம்ம கொடுத்துருக்கோம். உடல் ஊனமுற்றோர் பிரிவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 224 இடங்களுக்கு நம்ம விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கையே 108 தான் இருக்குது.
ஸோ அந்த 108 மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அட்மிஷன் ஆர்டர் நம்ம கொடுக்குறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 614 இடங்களை இன்றைக்கி நம்ம கலந்தாய்வின் மூலமாக ஃபில் பண்ணுறோம். இதில் நம்ம மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம சொன்னோம் 641 இடங்கள் இருக்குது. இந்த 7.5% நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா 614 இடங்கள் தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்களுக்கு இன்னும் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் கிடைக்காம இருக்குது. அது கண்டிப்பாக என்எம்சி அப்ரூவலாக வந்துருச்சு. அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் கூடிய விரைவில் கிடைச்சிரும். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக அந்த இடங்கள் நம்ம அந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணப்போ என்ன சொன்னோமோ அந்த இடங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் சேர்த்துருவோம். எந்த தடங்களும் இல்லை. இன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களும் அந்த இடங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே கூறிய வகையில் அந்த 641 இடங்கள் 7.5% இந்த உள் ஒதுக்கீடு பிரிவில் நம்ம ஒதுக்க போகிறோம். வணக்கம் சார், என்னோட பேர் வந்து கனிமொழி, அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் வந்து செல்வி. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் தான் வரேன். என்னோட கிராமம் வந்து தேனூர் கிழக்கு களம்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம். நான் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே அரசு பள்ளியில் படித்தேன். அதனால் எனக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் நான் 5ஆம் இடத்துல வந்திருக்கேன். என்னோடய மார்க் வந்து 586. வேறு என்ன சார்? நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி அரசு பள்ளியிலேருந்து வர்ற மாணவர்களால் எம்பிபிஎஸ் ஆக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் வந்து நீட் இருக்கிறது என்ன மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இது எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய கனவு. என்னை வந்து ஒரு மருத்துவரை ஆக்கி பார்க்கணுங்கிறது எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய கனவு. நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இனிமேல் டாக்டர் ஆகிட்டு ஒரு மக்களுக்கு நல்ல சேவையை செய்வேங்கிற நம்பிக்கையோடு நான் உள்ளே நுழையிறேன் சார். ஆமாங்க சார். 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் என்னால் 586 மதிப்பெண்கள் எடுத்து டாப் காலேஜ், தமிழகத்தோட டாப் காலேஜ் எம்எம்சியில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு சார். ஆனால் இந்த 7.5 ரிசர்வேஷன் இல்லைன்னா எனக்கு இந்த மார்க்கில் எனக்கு எம்எம்சி சீட்டு கிடச்சிருக்குமாங்கிறது சந்தேகம். அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் 7.5 ரிசர்வேஷன். இந்த கவர்மெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த நீட் படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் இருக்க மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு 11th 12th ஒரு கைடன்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் சார். இந்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே டைமில் எனக்கு உறுதுணையாக இருந்த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பிரபுலிங்கம் சார், ஆனந்த் சார், ஆர்த்தி மேம், இவங்க எல்லாத்துக்கும், அது இல்லாமல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் பிஎஸ் தர்னீஷ். நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக் தலைவாசல் தாலுகாக்கு பக்கத்தில் சதாசிபுரன்ற ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். நான் வந்து இப்போது 595 மார்க்ஸ் வந்து நீட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். 7.5 ரிசர்வேஷனில் ஸ்டேட் செகண்ட். கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்கு. எங்கள் அம்மா பேர் வந்து செல்வமணி, எங்கள் அப்பா பேர் வந்து பாலசுப்ரமணியன். எங்கள் அம்மா வந்து ஒரு டெய்லர், எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவர். எங்கள் அக்கா பேர் சோபிகா. எங்கள் அக்கா வந்து இப்போ தான் சென்னையில் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டை வந்து கிராக் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங், அதை கரெக்டாக அதை அப்ரோச் பண்ண தெரியணும். அதை கரெக்டாக அப்ரோச் பண்ண வந்து ஸ்கூல் 11th 12thலே கரெக்டாக டீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு போகிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி இந்த 7.5 ரிசர்வேஷனை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ வந்து நான் ஒரு வேளை 7.5 ரிசர்வேஷனாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மார்க் வந்து எம்எம்சி கிடச்சிருக்குமான்றது தெரியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னாலையும் ஒரு டாப் காலேஜ் போகணும் அப்படின்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுக்காக தான் 7.5 ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க.
நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சிலர் வந்து அது முழுமையாக வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அவங்க அந்த புக்கை மட்டும் மார்க்குக்காக வந்து படித்து வாங்குறாங்க. அவங்கள கொஞ்சம் சிந்திக்க வச்சு அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க புரிய வைக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்சுவலாக அவங்க வந்து நல்லா திங்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து டாக்டருக்கு நிறைய தேவைப்படும். அதுக்காக வந்து கிரிட்டிக்கலாக யோசிக்கவும் தெரியணும். அதுக்கு நீட் மாதிரி வந்து ஒரு தேர்வு வச்சா தான் வந்து நிறைய மாணவர்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா யோசிக்கிறதுக்கு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். சிலபஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு லெசனாக டைம் கொஞ்சம் ஒரு வருஷம் இருந்ததுனால அகாடமி மூலயமா ஹெல்ப் மூலயமா டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அகாடமிஸில். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்து மூலயமா கைடன்ஸ் மூலயமா எப்படி இப்படி படிக்கிறதுன்னு 1 இயரில் கிராக் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் பிளட் லைன்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். அதனால் அதுவும் நான் ஃபஸ்ட்டு டாக்டரே பெரிய டாப் காலேஜில் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் நிவாஸ். நான் சேலம்லேருந்து வரேன். நான் சாஃப்ட் டென்னிஸ் ஸ்போர்ட் ஒரு 6-7 இயர்ஸாக விளையாடிட்டுருக்கேன். நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட் வந்து 8-10 பாயிண்ட்ஸ். நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் வந்து தமிழ்நாடு சாஃப்ட் டென்னிஸ் அசோசியேஷனை ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். கோச்சஸ் எல்லாத்துக்குமே. பேர் நீட் சிலபஸ் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் படிக்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. பேன் நீட்டுங்கிறது எனக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுலேருந்து. அது சரியாக வராது. நீட் ப்ராப்பராக நடந்தால் போதும். அது பற்றி வேணாம், ஃபேர் நீட்டாக இருக்கணும். வீட்டு பேக்ரவுண்ட், எங்கள் அப்பா வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. என் பேர் ஜெயஸ்ரீ ஸ்வேதா. நான் 7.5ல் 454 வாங்கி மேல்மருவத்தூர் எனக்கு கிடச்சிருக்கு இப்போது. நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். சிலபஸ் படிக்கும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுவும் இப்போ நான் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இதாகிடுச்சு. கொஸ்டின் பேப்பருங்க பார்க்கும்போது டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் கிடச்சிருக்கு. ஃபேர் நீட்டாக பேன் நீட்டான்னு பார்க்கும்போது ஃபேர் நீட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேன் நீட்டுன்றது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியாது. ஏன்னா 7.5 வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய 7.5 ரிசர்வேஷனில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ பேன் நீட்டுன்றது சரி வராதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஃபேர் நீட் ஓகே.